ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டார் ஸ்பெஷல். இன்னைக்கு நாம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரொம்பவே டேஸ்டியான ஒரு நார்த் இந்தியன் ஸ்வீட் தான் பார்க்க போறோம், காஜு கட்லி. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்கேஸ் நீங்க இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. அண்ட் எங்க சேனலோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாத்தையும் ஸ்டார் ஸ்பெஷல் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ் மூலமா தெரிஞ்சுக்கோங்க. காஜு கட்லி செய்யறதுக்கு நான் கேஷ்யூ நட் எடுத்திருக்கேன். இதை ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துக்கலாம். பேன்ல 100 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். நான் கேஷ்யூ நட் 100 கிராம்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ கேஷ்யூ நட் குவான்டிட்டியும் சுகர் குவான்டிட்டியும் ஈக்குவலாக தான் இருக்கணும். இதில் 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுகர் நல்லா கரையிற வரைக்கும் ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் கேவ்ரா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், அதாவது தாழம்பூ எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறதுனால காஜு கட்லிக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். உங்களுக்கு கேவ்ரா எசன்ஸ் கிடைக்கலனா நீங்கள் ரோஸ் எசன்ஸ் இல்லைனா கார்டமம் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிட்டே இருந்தோம்னா இது டிராப்பிங் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். பாருங்க, இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இதில் நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்த கேஷ்யூ நட் ஆட் பண்ணிடலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு கான்ஸ்டன்டா ஸ்டிர் பண்ணிட்டே இருக்கணும். த்ரீ ஸ்பூன்ஸ் கீ ஆட் பண்ணிக்கலாம். இதை இந்த மாதிரி ஸ்டிர் பண்ணிட்டே இருந்தோம்னா பேன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அது செப்பரேட் ஆகி வர ஆரம்பிச்சிடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஸ்பெட்டுலா வச்சு நம்ம இதை இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டே இருந்தோம்னா காஜு கட்லியோட கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிடும். இதை நம்ம சப்பாத்தி போர்ட்ல வச்சு லைட்டா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட டெலிஷியஸான காஜு கட்லி ரெடி ஆயிடுச்சு. காஜு கட்லியோட மீனிங் கேஷ்யூ ஸ்லைஸ். இது நம்ம கேஷ்யூ நட்ல செய்யறதுனால இது நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஃபெஸ்டிவல் டேஸ்ல செய்யறதுக்கு இது ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட். ஸோ நீங்களும் உங்க வீட்டில் இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மேலும் இந்த மாதிரி சூப்பரான ஒரு ரெசிபியோட மறுபடியும் உங்களை மீட் பண்றேன். திஸ் இஸ் ஸ்டார் ஸ்பெஷல். டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப்.